ரைட். விகிதம் இது 24 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு ரிப்பன். அதை 3 பங்கு 2 பங்கு 7 பங்கு இப்படி 3ஆக பிரிக்கணும். அப்படி 3 துண்டாக பிரித்தோம்னாக்கா ஒவ்வொரு துண்டோட லென்த் எவ்வளவு, மொத்தம் எத்தனை பங்காக வெட்டணும்? 10 12 பங்காக வெட்டணும். அப்போ 24 12ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கும். 12 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ எவ்வளவு ஒரு பங்கு? ஒரு பங்கு எவ்வளவு? 2ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ முதல் இதுக்கு எத்தனை கொடுக்கணும்? 3 பங்கு. ஒரு பங்கு எவ்வளவு? 2. அப்போ 3 பங்கு எவ்வளவு? 6. ரெண்டாவதுக்கு 2 பங்கு கொடுக்கணும். ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 2 4. மூணாவதுக்கு 7 பங்கு கொடுக்கணும். ஒரு பங்கோட மதிப்பு 2 7 2 14. இன்னும் நரேந்திரராஜ் புரியுதா? அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அடுத்தது 2 வயதுகளின் விகிதம் 3:4. 2 பேர் இருக்காங்க. ஒருத்தனுடைய வயசு 3, இன்னொருத்தனுடைய வயசு 4. 6 வருஷம் அதிகமாகுது 2 பேர்த்துக்கிட்டையுமே. அப்போ என்ன ஆகுது? +6. 6 வயசு அதிகமாகுது. இவருக்கு 6 அதிகமாகும், அவருக்கு 6 அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுதாம்மா? ரேஷியோ 4:5 மாறுது. 3 4 மாறுது, 4 5 மாறுது. அப்போ ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. வேலை முடிஞ்சிச்சு. யார் சொன்னது 6ன்னு? யாருமே சொல்லலையா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? புரியுது என்னென்னு? பேசிக் புரிஞ்சாதான் இது வரும். புரியல மணிகண்டன்? 3:4. 6 வயசு அதிகமாகுது, 6 வருஷம் கடந்துருது. அப்போ 3ங்கிறது என்னவா மாறுது? 4ஆக மாறுது. 4ங்கிறது என்னவா மாறுது? 5ஆக மாறுது. 2 பேர்த்துலேயும் வயசுல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 6 6 தானே. அப்போது ஒரு ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளவு? 6. வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது கேட்குறாங்க 2 நபர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? வித்தியாசம் கேட்குறான். 2க்கு உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஒரு பங்கு. ஒரு பங்கு தானே. ஒரு பங்குனா எவ்வளவு? 6. வேலை முடிஞ்சு போச்சு. இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாம். 2 பேரோட தற்போதைய வயது என்னன்னு கேட்கலாம். ஒரு பங்கோட மதிப்பு எவ்வளோ? 6. இவருக்கு 3. அப்போ எத்தனை பங்கு? 6 3 18. இவர் 24. வயது கணக்கு எல்லாமே ரேஷியோ வச்சு தான் கேட்பாங்க பெரும்பாலும். பின்னம் தான் ரேஷியோ. பின்னத்தில் ஒரு டைமென்ஷன். 2 வயதுகளின் கூடுதல் 40 மற்றும் அந்த எண்களிடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் 2 எண்களிடையே உள்ள விகிதம் என்ன? 2 எண் XY எவ்வளவா? 40. X - Y எவ்வளவு? 4. சரியா? அடுத்த கேள்வி என்னது? அந்த 2 எண்களிடையே உள்ள விகிதம் ரேஷியோவை மாற்றணும். ரேஷியோ என்ன? விகிதம். சரியா? ரைட். இதான் கண்டுபிடிக்கிறது. 2 எண்ணுக்கு முதல்ல என்ன பண்ணுங்க? வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை இதிலேருந்து கழிங்க. 4 36. 36 2ஆக பிரிங்க. எவ்வளவு? 18 +18 ப்ளஸ்ஸை வச்சுக்கோங்க. 18. ஒரு 8 கூட இந்த 4 சேர்த்திருங்க. 24. 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் 4ஆ? சரியா? 2ஐயும் கூட்டுங்க. என்ன வருது? 40ஆ? வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ரேஷியோ கேட்குறாங்க. இது 2 எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? பகா என்ன மாற்றி வைக்கணும்? 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 9, இது 11. அதான் ஆன்சர். இருக்காங்க. வெரி சிம்பிள், நோ ஃபார்முலா. அதான் அப்படியே வச்சுக்கலாம். அதை எப்படி மாற்றலாம்? இது
ரெண்டும் ஒன்று தானே. 9/11 எழுதலாம் அல்லது 9:11 எழுதலாம். சின்ன இங்கே தான் இது ஏன் என்ன பண்ணணுன்னு புரிஞ்சுதா? 2 நம்பரோட கூடுதல் அதை விட்டுருங்க. அந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் 4. 4 இந்த 40லேருந்து கூட்டி வச்சுருக்காங்க. தூக்கிட்டேன் 4 2 சமமாக பிரித்தாச்சு. என்னவா பிரிக்கிறோம்? 18 18ஆக பிரிச்சுட்டு ஒரு 18ஆக 4 சேர்த்திடுறோம். வேலை முடிஞ்சு. எதில் வேணாலும் சேர்த்துங்க, என்ன இருக்குது? 2 ஒன்று தானே. ஆமாம், அப்படியே வரும். சரி, ரைட், நல்ல கேள்வி. அப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பர் தான் இங்கே எழுதணும். வெரி குட். அப்போ பெரிய நம்பர் இங்கே எழுதுங்க. எந்த பக்கம் எழுதணும்? 22 - 18. இல்லை, அங்கே மைனஸில் வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 11:9. அப்போ 11/9 இதுதான் கரெக்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது இந்த ஆன்சர் எதனால் மாற்றினா, இப்போ 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, 18 - 22 வருதா? அப்போ என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். வேல்யூ -4 மாறிடும். அதனால் என்ன பண்ணிட்டேன்? பெரிய நம்பர் இந்த பக்கம் போட்டாச்சுன்னா சின்ன நம்பர் இங்கே. அப்போ சால்வ் பண்ணால் 11:9. அது போட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அங்கே போய் பார்க்குறப்ப 2 ஆப்ஷன் இருக்கா, என்னடான்னு வரும். அப்போ போனோம்னா சரி பண்ணிக்கலாம். இங்கே என்னது குழு என்ன கொடுத்துருக்குது? இது ஏன் கழிக்கிறோம்? 2ஆக பிரித்தோம், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ எது கரெக்டு? 11/9 தான் கரெக்ட். இது ப்ரொப்போர்ஷன், அதை விட்டுருங்க. ரைட். அடுத்தது 700 A மற்றும் B இருவருக்கும் 3:4 பிரிக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை பங்கு? 2 பேத்துக்கும் 7 பங்கு. சரியா? அப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 பங்கு கிடைக்கும். 7ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு எவ்வளவு? 10. 100. 7ஆல் டிவைட் பண்ணி 1 பங்கோட மதிப்பு 100. அப்போ ஏக்கு எத்தனை கொடுக்கணும்? 3 பங்கு. 300:400. அடுத்தது 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. த ரேஷியோ பிட்வீன் 9 months and 1 year. ஒன்று இயரில் இருக்குது, ஒன்று மந்தில் இருக்குது. 9 மாதம், 1 வருடம். என்ன பண்ணணும்? இப்போ வருடத்தை என்ன பண்ணலாம்? மாதமாக மாற்றலாம். அப்போ இது 9 மாதம், இது 12 மாதம். 2 எதால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும். அவ்வளோதான். நல்லா மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கிடந்தீங்களா? புரிஞ்சா வேலை முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க. 3:4. இதுதான் ஆப்டிடியூட் ரீசனிங். அடுத்தது கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தெரிஞ்சிருக்கணும். கான்செப்டை புரிஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு கான்செப்டும் அப்படின்னா என்னன்னு கேட்கணும். கேட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. 60 மாணவர்கள் கொண்ட வகுப்பில் மாணவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் 2:, எனில் வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 2:1 எத்தனை பங்கு? மொத்தம் 3 பங்கு. 3ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு கிடைக்கும். அப்போ மாணவர் எத்தனை பங்கு? 2 பங்கு. 3ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு எவ்வளவு? 20. அப்போ மாணவர் 2 பங்கு. 20 - 2 40. ஒரு 20. ஒரு வகுப்பில் உள்ள மாணவிகளின் விகிதம் 4:5. மாணவர்களின் இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு மாணவர் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். 2வது மாணவினாக்கா ஓகே. இதே மாணவி முன்னாடி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மாணவரோட எண்ணிக்கை கொடுத்துருக்கான் 20. மாணவர் எத்தனை பங்கு? 4 பங்கு. 4 பங்கு தானே? 4 அடித்தோம்னா 1 பங்கு கிடைக்கும். எவ்வளவு? 5. இப்போ மாணவனுடைய பங்கு எவ்வளவு? மாணவிகள் 5 பங்கு. 1 பங்கோட மதிப்பு 5நாக்கா 5 பங்கு எவ்வளவு? 25. 25 தான்.
வரல, கிளாஸ் அட்டன் பண்ணல. அதான் யாருக்கு புரியல கேளுங்க ஆன்லைனில். சின்ன விஷயந்தான் அது, இது அப்புறம் பேசிக்குவோம். விகித சமம், அவ்வளோதான். இதோட முடிஞ்சு போச்சு. எது முடிஞ்சுது? விகிதம் முடிஞ்சுது.